என்னம்மாக்கா? அம்மா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். காளான் பிரியாணி செய்யலாமா? சரிடி, செஞ்சு தரேன். அம்மா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்மா, தங்கச்சியை செய்ய சொல்லுமா, அவ தான் நல்லா செய்வா. நீ செஞ்சா தக்காளி சோறு மாதிரி இருக்குமா. அப்ப அவளே போய் செய்ய சொல்லிடி. அம்மா அவ நான் சொன்னா செய்ய மாட்டாம்மா, நீ வந்து சொல்லுமா, நீ சொன்னதான் செய்வா. சொல்லி தொலைக்கிறப்போ. அம்மா சொல்லுமா, இப்பவே சொல்லுமா. ஏண்டி உயிரை வாங்குறீங்க? சொல்லி தொலைக்கணும் இரு, இனி அவ படம் காட்டுவா. சத்யா! என்னம்மா? ஏடி, நாளைக்கு காளான் பிரியாணி பண்றியா? நீ பண்ணாதான் நல்லா இருக்கும். போமா, ஏமா என்னவே வேலை வாங்குற? ஏடி நீ பண்ணாதான் நல்லா இருக்கு, நான் பண்ணா தக்காளி சோறு மாதிரி இருக்குங்கிற. நாளைக்கு பிறந்த நாளாமா அவளுக்கு, பண்ணி கூடேண்டி. நொட்டுவாங்க. என் பிறந்த நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாளா சொல்லு. எட்டி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளுத்துட்டு வேண்டி. ஒழுங்கா நீ பண்ணி கொடு. முடியாது போமா. பாருமா இப்படி பேசிட்டு போறான்னு, செஞ்சு கொடுக்க சொல்லுமா. அவ செஞ்சு கொடுப்பாடி நாளைக்கு. ஓ, நாளைக்கு மட்டும் அவ செஞ்சு கொடுக்காம இருக்கட்டும். இப்படியும் நாளைக்கு செஞ்சு கொடுக்கத்தான் போறா. அதுக்கு எதுக்கு சண்டை கட்டணும்? சண்டை கட்டுறது என்ன வருது இந்த பிள்ளைகளுக்கு? எம்மா நாளைக்கு அக்கா பிறந்த நாள் நல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவோமாமா. என்னடி சொல்ற? அதுக்கு காசெல்லாம் நிறைய செலவாகுமே. கேக் வெட்டணும், ஏதாவது பண்ணணும். அம்மா வேணுங்கிறத வாங்கி கொடுமா, நானே கேக்கும் பண்ணிக்குவேன், காளான் பிரியாணியும் பண்ணி வச்சிட்றேன். எல்லாத்துக்குமே பிரியாணி கொடுத்துடலாம். சின்ன பொண்ணு அத்தை, உமா அத்தை, வசந்தி அத்தை அவங்களெல்லாம் கூப்பிடுமா, லட்சுமி அத்தை அவங்களெல்லாம். சரிடி, நீ பண்ணுறதுன்னா எனக்கு ஓகே. ஆனால் நான் பண்ண மாட்டேன் சொல்லிவிட்டேன், அப்புறமா சண்டை கட்டக்கூடாது. சரிம்மா. சரி சரி. ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம்மா. நைட்டுக்கு வந்து எல்லாமே பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 12 மணிக்கு எந்திரிச்சு கேக் வெட்டலாம். 12 மணிக்கெல்லாம் வேண்டாமக்கா, காலையிலேயே வெட்டிக்கலாம். அதான்மா நல்லா இருக்கும். எடி சொன்னா கேளுடி. சரி, அப்போ கார்டனை வந்துட்டு நீட்டாக இது பண்ணி பெஞ்செல்லாம் போட்டு அங்கே கேக் வெட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும். அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், இடமும் இருக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டா. சரிடி. அம்மா நாளைக்கு காலையில் அவள் கோயிலுக்கு வருவாளான்னு கேட்டு சொல்லுமா. ஏண்டி நீ அவள்கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டேன். வராளா இல்லையா அதை கேட்டு சொல்லு. வரேன்னு சொல்லுமா. ஏமாக்கா 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நாளைக்கு என் பிறந்த நாள் வருது, அதுக்கு கூட ஒரு பிரியாணி பண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறா. அவளெல்லாம் நான் அவ கூட நான் எதுக்குமே பேசணும். ஏடி தங்கச்சி சொல்கிறது தான் அப்படி. உனக்காக பிறந்த நாள் கொண்டாடலான்னு சொல்லியிருக்கா பாரு. எல்லாத்தையும் கூப்பிட சொல்லி கார்டனில். ஏம்மா அப்படியேம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம்மா நாளைக்கு. ஏம்மா இப்படி இருக்கிற? அது சர்ப்ரைஸ் அம்மா. சர்ப்ரைஸா? அதெல்லாம் எனக்கு எங்கடி தெரியும். நான் நம்ம வீட்டில் அவளுக்கு தெரியாமல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். போமா பைத்தியம். சத்யா பிளான்லாம் மண்ணெளி போட்டு அம்மா பரவாயில்ல. என் மேலே எவ்வளோ பாசம் பண்ணா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. நான் கூட இவளுக்கு ஒன்றுமே பாசமே இல்லைன்னு நினச்சிட்டேன். கண்ணே கலைமானே கண்ணீரெந்தில் கலைந்தேன் உனை நானே. ஏய் சத்யா. என்ன டீ? கோயிலுக்கு போலாம் வரியா? வரேன் வரேன், போய் குளி. நீ முதல்ல போட்டி. இன்னைக்கு உனக்கு தாண்டி பிறந்த நாள், உனக்காக தான் நான் கோயிலுக்கு வரேன். நீ போய் முதல்ல குளிடி. ஏன்டி இப்படி இருக்க? இன்னைக்கு என் பர்த்டே, ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீ போடி முதல்ல, அதுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். இவ உட்காந்து பார்த்தா மேக்கப் போட்டுட்டு இருப்பா மினிக்கிட்டு. நாளை எப்படின்னு தலை சீவனை முடிச்சிருவேன். ரொம்ப பண்ணாதடி, நானே போய் தொலைக்கிறேன். நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை. அக்கா இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சுல, கோயிலுக்கு வந்தோடனே நிம்மதியா இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சண்டையே கட்டக்கூடாது, சரியா? சரிவா சத்யா. ஆமா நீ என் பிறந்தநாளுக்கு என்ன சோனி செய்வ? அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சுதான் நீ எனக்கு செஞ்சிருக்கிற. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏட்டி இப்படி இருக்க? ஒருத்தவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நினைச்சுதான் செய்வியா? வருஷம் நான் நன்றி உனக்கு ஏதாவது செய்யறேன், நீ எனக்கு ஏதாவது செஞ்சு தந்திருக்கியா? உனக்கெல்லாம் செய்ய முடியாது, பொடி. ஆமா, இவ ஒரு ஆள் நீ வயிட்ட போய் எதிர்பார்த்த மாதிரி, பொடி. என்ன ரொம்ப பண்ணாதடி. ஜூன் 14 அன்னைக்கு எனக்கு பாரு எப்படி செலிப்ரேட் பண்றேன்னு நான். பண்ணிக்கோ. என்னடி இழிக்கிற? இல்லை சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்த்தா தான் சிரித்தேன். 2 பேருமே ஒரே நாள் அன்னைக்கு தானே பர்த்டே கொண்டாடுவோம். ஆமாம், எல்லாருமே ட்வின்ஸா அப்படின்னு கேட்பாங்கல்ல.
ஆமாம் அப்படி தான் கேட்பாங்க. அப்புறம் ட்வின்ஸாக இருந்தால் நீ வேறு கிளாஸு அவள் வேறு கிளாஸு எப்படிலாம் கேட்பாங்க தெரியுமா? நான் 4th நீ 3rd இருப்பேன், என்ன ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டா அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டதுலேயே ஒரு மென்டல் தான். எப்படியும் 9th வரைக்கும் ஆல் பாஸு, அது கூட தெரியாமல் கேட்டிருக்கோம். நம்மளும் அப்போல்லாம் ஒன்றும் தெரியாமல் இல்லை நாங்கள் வேறு இயர் பர்த்டே தான் ஒன்றா கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். ஆமாம் அதான் பாரு. சரி வாட்டி ஸ்கூலுக்கு நேராச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். தெரியுமா சோனியக்கா எப்போ வருவாங்க? வந்துருவாமக்கா, வந்துருவா. கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க. ஸ்கூலுக்கு போகணுமில்ல, வந்துருவாங்க இப்போ. சரிங்க பெரியம்மா. அதான் ராணி, நானும் பூமாரியே ரெடியாகியே வர சொல்லிட்டேன். அவள் போய் கேக் வெட்ட அப்புறம் வந்து ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் தான் இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், லேட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வர சொல்லிட்டேன். ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். இந்த பிள்ளைங்களும் ரெடி ஆகிட்டு போயிருக்குது. வந்து கேக் வெட்டிட்டு அப்படியே ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கப்புக்கெல்லாம் போட்டு வச்சுட்டேன். காலையில் சாப்பிட்டு 3 பேர் ஒன்றா போய்கிட்டு விடுங்க. சரி ராணி. சரிக்கா, டேபிளை மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க. கேக்குங்க, கேக்கு உருகிருமில்ல வசந்தி, அதனால தான் எடுத்துகிட்டு வரல. சத்யா வரையில் எடுத்துகிட்டு வருவா. சரிக்கா சரிக்கா. என்ன நாள் முடி வந்த வேலையில் கரெக்டாக இருக்கீங்க வழியே. வந்த வேலையா? என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? வந்ததுலேருந்து கேக்கை பற்றி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் நேரம் ஆயிருமில்ல சின்ன பொண்ணு, அதனால தான் கேட்டேன். ஏய் 4 முடி, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இப்போ நான் கேட்க காண்டி தான் வந்தேன். ஆமாம், இல்லைன்னா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கூட அனுப்பாமல் எதுக்கு வந்தீங்க? நீ என்ன பண்ண? ஜில்லு அப்படியே போட்டு தானே வந்திருக்க? அக்கா, நான் மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்க்கா. நான் எனக்கும் என் மாமியார் இருக்குடு. உங்கள் மாமியார் உமா வீட்டில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என் பிள்ளையும் பார்த்துக்கும். இவையத்தை ரொம்ப நல்லவ மாதிரி படம் காட்டுவா. பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்களாமோ? கோயிலில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமோ, கூட்டமாக இருந்தங்கிட்டி. சரி சரிடி, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க பாரு, கொண்டு வந்து வெய். அவ எங்க? அவள் வரன்ட்டு போயிருக்காம்மா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவா. இருங்க. கேண்டல்லாம் வைக்கலையா சத்யா? வைக்கலாத்தா, வச்சா அது ஊதிட்டு அது உருகிட்டு இருக்கும். அதனால் எங்கள் அம்மா எப்போவுமே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. சும்மாவே கேக் கட் பண்ணிக்குவோம். சரி சரி சரி. அப்பா இங்கே வாங்கப்பா, கேக் கட் பண்ணலாம். இல்லம்மாக்கா, நான் இங்கே நிக்கிறேன், நீ கட் பண்ணு. சரிங்கப்பா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சோனி. தேங்க்ஸ்மா. கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுமாக்கா. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுமா. சரி மக்களே, நீ சாப்பிடுமாக்கா. அப்பா கொடு. உமாலே பாத்தியா, கேக்கு நமக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களாம் நம்ம வீட்டில் இருக்கு, அதுகளுக்கும் ஒரு கேக் பீஸ் கொடுக்கலாம்ல. கேட்டு வாங்கு, கனி சாப்பிடுவாள்ல. ஆமாம் கோய், கனிக்கும் கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும். கேட்டு பார்க்கலாம். கேளு கேளு. போகும்போது கேட்கலாம்க்கா. இப்போவே கேளுமா, அப்போ தான் கொடுப்பாங்க. போகும்போது கேட்டால் கேட்கலாம் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ராணி அக்கா. சொல்லுமா உமா. அக்கா, கேக்கு கொஞ்சம் கப்பில் போட்டு தரீங்களாக்கா? கனிக்கு கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் வேற பிறந்தநாளுக்கு, சோனியா பிறந்தநாளுக்கு வரேன்னு சொன்னப்போ வரேன்ட்டே இருந்தா. அதனால் எனக்கும் ஒரு கப்பில் கொடுத்து விட்டிங்கன்னா அவளும் சாப்பிட்டுக்குவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. பொக்குன்னு போயிடுவான், அதான் கேட்டேன். சரிம்மா, நான் கப்பில் தரேன். அக்கா, அப்படியே சியானாக்கும் கொஞ்சம். தரேன் வசந்தி, இதுக்கெல்லாம் கேட்கலாமா? பிள்ளைகளுக்கு தராமல் இருப்பனா? சரிக்கா சரிக்கா. நான் சொன்ன கோவம் வந்துடுறதுக்கு. ஹாப்பி பர்த்டே சோனியாக்கா. தேங்க்யூ பூமாரி. சதீஷ் எல்லாம் வரலையா? வரலடா, அவங்க ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால வரல. சரிக்கா. டைம் ஆச்சுமா, சீக்கிரம் எடுத்து போய் நாங்கள் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். சரி மக்கா, வாங்க சாப்பிட்லாம். பூமாரி நீயும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பு. சரிம்மா.